நெல்லூர் ஸ்பெஷல் கார சட்னி. அதில் வந்து ஒரு 2 போல் மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 10 போல் தோல் நீக்காத பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாவையும் இந்த கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகணும். சூடானோடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணுறேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்மளோட சட்னிலேருந்து எண்ணெய்லாம் வந்து